ஆஹா அடடா அண்ணா சிலிண்டர் பொண்ணு வந்துருக்குது ஜாயின் பண்ணி வர்றோம். ஜாயின் பண்ணி வருது அருமை அம்மா அழாயம்மா ஓய் ஓய் என்னம்மா சொல்லுமா என்னால ஓய் அம்மா இந்த அம்மா கிட்ட எனக்கு தான் வெளிய வந்தேன். சொல்லுமா என்னம்மா நீ கூப்பிட்டீங்க நான் கூப்பிடவே இல்லையே. நான் எங்காய கூப்பிட்டேன் நீங்களே பாருங்க. நான் இவனை கூப்பிட்டனா இல்ல இல்ல ஏன்டா உனக்கு எப்படிதான் இருக்குது? ஏன்டா ஏத்தி கூத்திய பார்த்த பையனை எனக்கு பாரு பிச்சு போயிட அப்படியே. ஐயோ அட நாஸ்பா போற முண்டா யாரல கேக்குறேன் யாரல கேக்குறேன் எவன ஏண்டா கேக்குறேன் யார் நாசமா போற கேக்குறேன் எப்படா பாப்பா தங்கச்சி போய் ஏடாடா என்னாச்சு? ஏய் நல்லா இருந்த என்னது யாருமே காணோம். ஏய் ஏடா என்னடா ஓம குதிரை நின்னுடு ஏடா என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? அதே பேர் இப்படி பொண்ணு வந்திருக்குது ஆமா பொண்ணா பொண்ணு பொண்ணு. நீங்க பண்ணாட்டா சூப்பர்ல அண்ணா பொண்ணு எப்படி ஏன்டா பணங்காய் தலையா பொண்ணு ரெண்டு பேரு ஏன்டா தாய் இருக்கீங்களா இங்க வா குண்டு பையில ஏய் வாடங்க அண்ணா ஜாயின் பண்ணுவா ஆஹா அண்ணா அண்ணா அவளை பார்க்க ஆசையா இருக்குது அழகா இருக்கிறா பத்திரமா இருக்கிறா வருவா பாப்பா பாப்பா வேறு வந்துருச்சு ஏன்டா உங்களுக்கு என்ன பேதிய வந்து சேண்டா அப்படி என்ன பார்த்து ஓடுறீங்க? என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அல்லைங்கம்மா தூச்சு துக்காவா எங்கடா துக்காவ பார்த்தேன்? ஏமா இவ்வளவு அழகா வந்திருக்கிறீல்ல ஏமா தனியா நிக்கிற? மத நிக்கிற வேண்டுதல நிக்கலான்னு. அப்படியா? கவலைப்படாத நான் இருக்கேன். சரி அண்ணா சரி யார் கூட யாரும் வந்துக்கறாங்க எதுக்கு வந்துக்கறீங்க ஏன் வந்தீங்க ஏம்மா? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். நீ ஆடுறீங்களா ஆடட்டும். அத பார்த்து ஒரு பைத்தியக்காரன் நல்லா மயங்கிட்டான். உங்களை லவ் பண்றது வந்திருக்கான். ஆமா எப்பயே மயங்கணும் என்ன எந்திரிக்கவே இல்ல அவன் தெளியவே இல்ல. சரி அண்ணா அந்த பையன் எங்க இருக்கறான்? கூட்டிட்டு வந்து கொடுங்க. நான் விடுறேன். டேய் அண்ணா சொல்லுங்க. ஆமா அவராச்சி பண்ணுமா வலிக்குதா கூட்டிட்டு போட நான் போய் பாத்துக்க சரியா? ஏண்டா ஒரு ஆண் வேசகர் வந்து எத்தனை அடி அடிச்சாரு ஆண் வேசகர் எத்தனை அடி அடிச்சான் அப்பெல்லாம் கூப்பிட்டவன் வராதவன் ஒரு பொட்ட பிள்ளை கட்டவன எங்கடா சந்திர இங்க மாறுற எங்க மாறுற அண்ணா அடலகா தூரி வேப்பலகானே பாப்பா கண்ணே காத்தல எனக்கு பாரு பிச்சு போடா புண்டவாடி காட்டுடா. என்ன வாயா என்ன மொத்தம் வீட்டுக்கு பாரு என் வாய் பத்த அப்படியே இருக்குது ஒரு பொட்ட பொண்ணு வந்து நிக்கிறேன் ஒரு மின்ன பண்ண பாக்குற பாட்டுக்கிட்டு பாட்டு தீர்ப்புற புண்டவா யாட பண்ணி நிக்கிறேன் வாட்டர் ரெடி அவுட் ஏட பாட்டு விட்டாடு பாக்க தொச்சாடு குடிக்க பாருங்க அந்த ஒரு ரெண்டடா புளி முடிச்சிட்டு காக்குறேன் ஏய் என்ன கேப்பற எதாவது பேசுறேன் ஏன் எடுத்து ஏல ஆமா ஆமா ஏய் பாக்குறியா ஏய் கை எங்க வைக்கிறா? பிச்சு எடுத்துறோம் அப்படியே ஏங்க கேளுங்க தம்பி அவர்தான் வச்சிட்டு இருக்காங்க ஆள் நம்மால கை அவ்வளவுதான். சத்தமா சொல்றது எல்லாத்துக்கும் காது கேட்கும். யூடியூப் காரன் 3 நாள் நான் தான் வச்சிட்டு இருக்கிறேன் அப்படி யாருக்காச்சும் காது கேட்குமா? நான் தான் வச்சிட்டு இருக்கிறேன் சொன்னா காது கேட்கும். அதான் சத்தமா சொல்லுங்க. அதான் கேட்டுக்காங்க போ. ஐயா கேட்டுக்கோங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. யூடியூப் காரன் என் மாப்பிள ஆயோ ஏவட முடிய இப்ப யா போல என்ன வருது உன் பழப்ப போய் எங்கச்சு போ. நாளைக்கு எழுந்து நீ வராத ஐயோ வரேன். வராத சரி அண்ணா பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி அப்படியா அண்ணா உனக்கே வரதிலே உனக்காக கட்டியிருந்தேன் உன்னோட நான் ஒண்ணா பேசணும் அதனால யா கண்ணுக்கு முன்னே வந்து நிற்பது சரி உனக்கே வரதிலே உனக்காக கட்டியிருந்தேன் உன்னோட நான் ஒண்ணா பேசணும் அதனால யா கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ரப்பல அத்தோக்கனிலே ராசாத்தி வனத்தி ஓட்டி படுத்தாலோ போகவில்லை முன்னிருப்பி சரி ரப்பல அத்தோக்கனிலே ராசாத்தி வனத்தி ஓட்டி படுத்தாலோ போகவில்லை முன்னிருப்பி சரி இருந்தா போதும் மாறி
வரி பாட்டேழுத கண்ணால் கண்ட பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ ஏனோ பாக்குறேன் தீர்ந்த போதும் நீ வந்த அவருக்கே பிடிக்கல என்னோட மேல பால் கவுச்சு அடி இருக்காரு சத்தி மலை என்ன குடிச்சு காடுகளை என்ன ஊத்திட்டு வந்தேன் பால் கவுச்சு மாதிரி அடிக்குது பால் கவுச்சியா எங்க பாலியா பால் குடிச்சு வந்தேன் அண்ணா நீ வந்து குடிக்கிறியா போய் போல எப்பயுமே பொம்பளைய மதிக்கணும்னா கீழே படிக்க சொல்லி மேதிக்க எப்படி தெரியுமா அண்ணா தங்கச்சி அண்ணா பொம்பளைய மதிக்க வேண்டும் மரப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி அண்ணா தங்கச்சி பாசமலர் பாடு இருக்குனா பாசமலர் படத்துல நீ யாரு சிவாஜி கணேசன் பாப்பா சாவித்திரி சாவித்திரி ஏய் சாவித்திரி ஆமா மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய் அண்ணன் ஓம்ப வைப்பான் என்று ஏய் போய் வா தண்ணி தவளையா இருந்தாலும் பரவாயில்ல இருவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் எல்லாம் கூத்துப்படி எல்லாம் கிளம்புங்க கம்முனு வாடா நானே பேச முடியாது கிடக்கு ஏமா லாரி முழுது மாதிரி ஆயிட்டு அம்மா இருவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் அதற்கு முன்பதாக இந்த சீராக இருக்கும் மாபெரும் புண்ணிய சபை இந்த புண்ணிய சபைக்காக அரங்கேற்றம் மாரியம்மனுக்கா மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு போன வருமே ஆடு வெட்டி கொடுத்தோமா மழையின் காரணமாக ஒரு காரணம் தள்ளி வச்சிருக்காங்க ஆமாமா அதனால இருந்தாலும் இந்த நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன அறிவு நாடகம் என்ன நாடகம் என்ன நாடகம் கருமாரியம்மன் பிறப்பு இல்லை என்றால் கபாலாசுரன் வதை கபாலாசுரன் வதை இந்த நாடகத்துல நான் வந்திருக்கேன் நான் யாரு என் பேரு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா மாறி சொல்றேன் கனகவல்லி கனகவல்லி தலைவர் கனகவல்லியை இருந்தா உங்களை பெற்றது அப்பமா யாரு அப்படியா என்ன தலைவர் 72 வருஷமா அதிலே தான் இருக்குது என்னத்தை பாத்துட்டு இருக்கிறாரு அவரு சரி நான் அப்புறம் நான் பாத்துட்டு சொல்லலையா
அம்மா அப்படி என்னுடைய பெயர் கனகவல்லியாக இருந்தாலும் எங்க அப்பா அம்மா யாரு? என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யாரு சொல்லட்டாடி? எப்படி எப்படிமா அம்மா? ஓ சைலண்ட் தாயா. அம்மா எப்படி? நான் யாருக்கு மகனாய் பிறந்தேன்? யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களம்மா. அம்மா யாயா என்னுடைய தந்தையார் பெயர் வீரவர்மன். என்னுடைய தந்தையார் வீரவர்மன். என் தாயார் பெயர் விசாலா தேவி. ஆமா சரிம்மா. இருவருக்கு மகனாக நான் பிறந்தேன். அப்படியா? அப்படி பிறந்திருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிடுச்சுனா? அப்படியா? அம்மா நான் யாரை திருமணம் செய்தேன்? என் கணவர் எப்பேற்பட்டவர்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களா சொல்லட்டா?
யாரையா அம்மா அப்படி அள்ளி செல்வமாக நான் பிறந்து ஈரத்தில் இருந்த 16 மங்கையானவுடன் நான் யாரை திருமணம் செய்தேன்? என் கணவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களம்மா. கனகமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவர் பெயர் கனகராஜன். என்னுடைய கணவர் கனகராஜன். ஆமா. சரிம்மா, அப்படி கனகராஜன் இருந்தாலும் ஏனம்மா உங்களுக்கு ஏதாவது குழந்தை குட்டி ஏதாவது இருக்குதா? அம்மா, என் கணவராகப்பட்ட இந்த கனகராஜனை திருமணம் செய்து சரியாக 12 ஆண்டுகள் ஆகிறது. சரி, இந்த 12 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் நான் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு சொத்துல குறைவா, இல்ல சுகத்துல குறைவா, காசுல குறைவா, பணத்துல குறைவா, நகையில குறைவா. அடியே, அங்க என்னாடி 3 பேர் குசலமா பேசி கிடக்கு. ஏறி வழியில் போய் பேசி பேசிட்டே வேலையை போய் சக்கலத்தில் கம்மு உட்காருங்கள. ஆளுக்கு ஒரு பையன் தூக்கிட்டாளுங்க, குசலம் பேச உட்காந்துட்டாளுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏறி வேலை ஏன் எடுத்துறாங்க? நீங்க குசல பேசி எப்படி போறீங்கன்னா தான் கவர்மெண்ட்ல வேலை எடுத்து விட்டாங்க. சத்தமா நம்ம உட்காந்து பார்க்கலாம். இங்கேயே இந்த வாய் பேத்துகள் ஏறி வேலையில் என்னது எப்படி இருக்குது மாப்பிள? இது என்னடா கருப்பு சாமி ஊர்வலம் போற மாதிரி? அதனால அம்மா, எனக்கு நகையில குறைவா, நட்டுல குறைவா, பணத்துல குறைவா, இன்னும் செல்லம்மாள் அவர்களும் அது பேரு வீராயி. வீராயி இன்னும் வெள்ளையம்மா அவர்களும், இன்னும் என் தாயாகப்பட்ட எங்க சேத்தி அம்மா அவர்களும், என் தம்பியாகப்பட்ட என் அப்பா அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆளுக்கு 10-20 நண்பரையும் செய்துள்ளார். ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு, குறைவில்லாத செல்வத்தோடு அனைவரும் நீடோடி வாழ வேண்டும். ராமராஜயம். கல்யாணம்